ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வைஸ் அப் சாலோ. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ரீஎன்கார்னேஸ் அசாசினிய ஜீனியஸ் ஸ்வார்ட்மேன் அப்படிங்கிற மங்கால நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் வீடியோங்கிறது உங்களுக்கு புரியும். சரி வாங்க, நம்ம ரொம்ப நல்லா பேசுனேன். இத்தனை நாள் வீடியோ போனேன், லாஸ்ட் நான் சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகணும். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு யாரை காட்டினா நம்ம ஹீரோ தான் கட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதாவது அந்த அரைனா முன்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து நின்றுருக்காங்க. அடுத்த சீனில் யாரை கட்டிங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா தான் இருக்காங்க. நம்ம லான்ஜி வந்து நம்பர் 1 இங்கே இருக்காங்க. அப்போனா நம்பர் 1 ரேங்கில் நம்ம லான்ஜி தான் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா வந்து அது அங்கே இதாக இருக்காங்க. அடுத்த சீனில் இங்கே இருக்க மக்கள்லாம் இவன் தான் இப்போ நம்பர் 1 ரேங்கில் இருக்கானா அப்படின்னு சொல்லி இவன் இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பேசியிருக்க. அங்கேருந்து ஒரு குரல், இதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்குது. யாருன்னு பார்த்தா இவன் வந்து தான் பரன்ஜிகாட். இவன் வந்து என்னால் இவனை ஏற்றுக்க முடியாது, அதாவது நம்பர் 1 ரேங்கில் இருக்கேன், இவனை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவன் வந்து ரொம்ப இதுவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கும்போது இங்கே நம்ம சென்சி என்ன கிடையாது. சென்சி வந்து சொல்லிக்கிறார், என்னடா ஆச்சு இவனுக்கு இப்போ திடீர்னு ஏன்டா இப்படி பேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சென்சி வந்து பார்த்துக்கிருக்கா. நம்ம பாரஞ்சிகார்ட்ட வந்து அவன் என்னோட பலவீனமும் குறைவு, அதோட என்னோட உடல்நிலை ரொம்ப சரியில்லை, அதோட அவனுக்கு சாபம்னு ஒன்று இருக்குது, குழி சாபம்னு. அது எப்படி அவனால் ஏற்றுக்க முடியும், அவன் எப்படி இந்த ரவுண்டில் ஜெயிச்சிருக்க முடியும், அவன் ஏதாவது சீட்டிங் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சொல்லிக்கிருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோ இப்படி சொன்னோம், இங்கே இருக்க மக்கள்லாம், அதை சுற்றி இருக்க மக்கள்லாம் ஆமாம் இவன் ஏதாவது சீட்டிங் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள் எல்லாம் பேசிக்கிருக்கா. இப்படி மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இப்படி பேசினாரு. ஆமாம், இவனுக்கு வந்து குளிர் சாவு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதோட இவனுக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப சரியில்லை, இவன் அதோட இவனுக்கு வந்து 6ங்கிறது நம்ம உடம்புல இல்லை, இவன் எப்படி நம்பர் 1 ரேங்கில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள் வந்து இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்லிக்கிருக்க. இப்படி சொன்னோன்னு நம்ம ஹீரோ எல்லாம் கேட்டுக்கிட்டு என்னடா இவங்க இப்படி சொல்லிக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மேஞ்சு இருக்கு. இன்னை விட்டு நீ எப்படிடா நம்பர் 1 ரேங்க் போகலாம், நீ உனக்கு அந்த தகுதி இருக்கா முதல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பரன்ஜிவர் வந்து நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுக்கிருக்க. அடுத்த சீனில் அங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம சென்சியை நடக்குது. சென்சியை இதை பார்த்துருக்கா, இவங்க 2 பேருக்கு இப்போ ஏதோ ஒரு சண்டை நடக்க போகுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம சென்சியை அதை விட்டுட்டாங்க. சென்சியை விட்டா அவன் வந்து நீ என்னப்பா சண்டை போட விரும்புனியா சென்சி வந்து கேட்டிருப்பாங்க. எப்படி கேட்டனா, இல்லை என்னால் முடியாது, நான் சண்டை போட விரும்பலை அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிருக்கேன். இப்படி சொன்னாலும் இவன் வந்து பார்த்துட்டு நின்றுருக்கான். அடுத்த சீனில் இங்கே யாரை காட்டுறாங்க, நம்மளுக்கு சென்சி தான் திரும்பி அவனுக்கு காட்டுறாங்க. சென்சி வந்து சரி கிங், இப்போ என்ன முடிவு பண்ணோம், அதாவது ஆஃபீஸெல்லாம் இங்கே வந்து மேட்ச் ஆனது முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் என்ன ரீசன் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கிட்ட வந்து நம்ம சென்சி வந்து கேட்டுக்கிறேன். சென்சி இப்படி வரணும், நம்ம கிங் வந்து அதுக்காக இப்படி நம்ம கிங்கு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து இப்படி வந்து கேட்டுக்கிறா, அதாவது உனக்கு இங்கே ஏற்பட்ட அவமானத்தினால நீ திரும்பி அவனோட சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து கேட்டுக்கிருக்கு. இப்படி இவர் கேட்ட உடனே நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம, நான் எப்படி இதை ஏற்றுக்க முடியும், என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, அதாவது நான் நீ நிரூபிக்க வேண்டியதை நிரூபிச்சினே, அதோட எனக்கு எந்த பொக்கிஷமும் தரல, நீங்கள் எப்படி திரும்பி என்ன ஃபைட் பண்ண சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. இப்படி நம்ம ஹீரோ வந்து நமக்கு இங்கே முன்னாடி கேட்டுக்க. இப்படி கேட்டோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இவன் திடீர்னு பொக்கிஷமாக கேட்டுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மக்களுக்கும் ஒரு சிலருக்கு ஆச்சரியம். அதோட பரன்ஜிகார்ட்ட அவர் வந்து பார்த்துருக்கா, இவன் என்னடா இப்படி கேட்டுக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பரன்ஜிகார்ட்டும் பார்த்துக்கிருக்கா. இப்போ என்ன மேட்ச் ஓகேவா, இப்போ டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து நம்ம பரன்ஜிகார்ட், நீ இப்படி கேவலமாக தோற்று இப்படி ஒரு இது நிலையை ஏற்படுத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த பரன்ஜிகார்ட்டை பற்றி சொல்லிக்கிருக்கா. என்னடா இவ்வளோ அசிங்கமாக நம்மளே பேசிவிட்டான், இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி நம்ம பர்ன்ஜியார்ட் வந்து அவரை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து நின்று இப்படி ஹீரோ பார்த்து நின்று இருக்கும்போது அங்கே அடுத்த சீனில் என்ன நடக்குது, நம்ம ஹீரோ திரும்பி நமக்கு இங்கே தான் கிடைக்க. சரிப்பா நீ சொல்கிற கணக்கே வரும், அதாவது உனக்கு வந்து நான் வெண்கல பதக்கமும் தங்கம் அப்புறம் வெள்ளி இந்த மாதிரி பொக்கிஷத்தெல்லாம் உனக்கு நான் தர்றேன், நீ இந்த மேட்ச்சில் நீ ஜெயிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஜெயிச்சா உனக்கு, இல்லைன்னா உனக்கு கிடையாது, நீ இந்த இடத்துல கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது இந்த ஹீரோ நம்ம ஹீரோ கேட்டோம், என்னது வெண்கல பதக்கம் அதோட தங்க மெடலு அப்புறம் வெள்ளி பிளேட்டா, இதெல்லாம் கேட்டு நமக்கு வந்து மனசுக்கு இதாக இருக்குது, இது நம்மளுக்கு கிடைச்சா நல்லது, அதோட இங்கே வந்து நம்ம உயர் பதவியில் இருக்குன்னு நம்ம நிரூபிச்சு தான் ஆகணும், என்னோடய உயர் பதவிக்கு வந்து இவ்வளோ பெரிய சங்கட்டமான நிலமை வரும் நான் இது வரைக்கும் நான் எதிர்பார்த்ததே இல்லை, ஆனால் இப்போதைக்கு எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மனசு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே தெரியும் தன்னபி என்னப்பா இந்த முடி வந்து உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம கிங் வந்து கேட்டுக்கிருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சரி இந்த முடிவு எனக்கு வந்து ரொம்ப ஓகே தான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கிட்டு நம்ம பரன்ஜிகார்ட்ட நம்ம ஹீரோ பார்த்துருக்கா, நீ எப்படி ஜெயிக்கிறீங்க நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம பரன்ஜிகார்ட் பார்த்துருக்கா. அடுத்த சீன் என்ன நடக்குது, நம்ம ஹீரோக்கும் நம்ம பரன்ஜிகார்ட்டுக்கும் ஃபைட் ஆனது ஆரம்பிக்கப்படுது. இப்படி ஃபைட் ஆரம்பிக்கும் போது அங்கே நம்ம சென்சி என்ன சொல்லியிருக்காங்க, சரி ஓகே இந்த இடத்துல இப்போ ஃபைட் நடக்குது, ஆல்ரைட் இந்த இடத்துல இப்போ ஃபைட்டு நடக்க போது எல்லோரும் இங்கேருந்து வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சென்சி சொல்லியிருக்கா. அடுத்த சீனில் அங்கே என்ன நடக்குது, சரி கெட் ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சண்டே வந்து ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ இங்கே ஃபைட் தான் ஆரம்பிக்குது. இப்படி பாஞ்சியார் வந்து ஒரு பக்கமாக ஓடிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறக்காண்டி வந்து இருக்கா. அவளோட ஃபுல் பவரை பயன்படுத்தி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் பஞ்ச் விடும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து டேஜ் ஆகிருப்பான். நம்ம ஹீரோ டேஜ் ஆகிட்டு இவனோட ஃபார்ம் என்ன இவ்வளோ துல்லியமாக இருக்குது, இவன் என்ன அட்டாக் பண்ணுறானா இல்லை என்னை கொல்ல பார்க்குறானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஏன்னா அவனோட ஒவ்வொரு அட்டாக்கும் அந்த மூமெண்ட்டில் தான் இருக்குது. இப்படி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் பார்த்துருக்கா. அதோட இவனுக்கு கேப் இடைவெளியும் நிறையா இருக்குது. அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து அப்படியே மனசுக்குள்ள வந்து கால்குலேட் பண்ணுறான். இப்படி கால்குலேட் பண்ணியிருக்கா நம்ம ஹீரோ. இப்படி நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணிக்கிட்டு அவனோட ஒவ்வொரு அட்டாக்கும் டாச் ஆகிட்டு ஒவ்வொரு சில இடத்துல அடியும் வாங்கிக்கிறான் நம்ம ஹீரோ. அடியும் வாங்கிட்டு நம்ம ஹீரோ வந்துருக்கான். இவன் என்ன கான்செப்ட் தான் என்னோட அட்டாக் பண்ணியிருக்கான். இவனுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு திங்கிங் இருக்கா. நீ என்னதான் இருந்தாலும் நான் வந்து நம்பர் 1 ஆளா இருப்பேன். நீ உன்னோட ஃபுல் பலத்த என்ட்ட காட்டு. நீ கோல மாரி விட்டு குடுக்காத எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து நான் விட்டு குடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருந்திருப்பான். அவனோட ஒரு அட்டாக் வந்து நம்ம ஹீரோ மேலே பட்டிருக்கான். நம்ம ஹீரோ மேலே ஒரு அட்டாக் பார்த்தோன்னே, "ஏய் பாத்தியா பாஞ்சிகாட்டுக்கு ஈடு இணையே இவன்லாம் இல்லைப்பா. இவனா தோத்து போயிடுவான்ப்பா" அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் வந்து சொல்லியிருக்கா. இப்படி மக்கள் சொல்லியிருக்கும்போது, "நீ என்ன விட்டு குடுக்குறியா எனக்கு? உன்னோட ஃபுல் பலத்த காட்டுறா" அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சிகார் வந்து நம்ம ஹீரோவ வச்சு திட்டிக்கிறா. இப்படி நம்ம ஹீரோ வந்து இப்படி திட்டிக்கிட்டு, அவன் வந்து அவரோட ஃபுல் பலத்த வச்சுக்கிட்டு திரும்பி அட்டாக் பண்ணுறக்காண்டி நம்ம ஹீரோ நோக்கி ஓடிக்கிருக்கா. இப்படி நம்ம ஹீரோ நோக்கி ஓடி வந்துக்கிருக்கா. நம்ம ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பாரதியோட வந்து பழைய விஷயம் அதாவது அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்க ஒரு சில நாவல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம அவனோட டீட்டெயில் தான் காட்டியிருக்கான். இப்போ என்னன்னா நம்ம பாரதியோட அப்பா வந்து நீ ஏமாற்ற மாட்டேன்னு நம்புறேன். உங்கள் அண்ணன் மாதிரி நீனே என்னை ஏமாற்ற மாட்டேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார் வந்து அவள் அப்பா வந்து சொல்லியிருப்பா. இப்படி சொன்னால் நான் என் அப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த போட்டியில் எப்படி நான் ஜெயிச்சே ஆகணும். நான் இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு நான் உயிர் பதவிங்கிற அந்த பட்டத்தை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கண்ணா பண்ணான்னு இப்போ வந்து அட்டாக் ஆனான். ஓப்பன் வந்து நிறையா வருது. அதாவது இவனோட அட்டாக்ல வந்து ஓப்பன் டைப்பிங்க நிறையா வருது. இப்படி பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு பக்கம் அட்டாக் வாங்கினா ஒரு பக்கம் டாச் ஆகிட்டே இருக்கான். இப்போ நமக்கு இப்படி டாச் ஆகிட்டு இவன் என்ன ரீசனில் இப்படி சண்டை போகிறான்னு ஒன்றும் புரியல. ஆனால் இவனுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசுக்கு நினச்சிக்கிருக்கா. வீடியோ மனசுக்கு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ அவனோட அட்டாக் ஆனதை ஒவ்வொரு அட்டாக்கையும் அவனை வந்து நம்ம ஹீரோ வந்து கண்காணிச்சிட்டான். இப்படி நம்ம ஹீரோ வந்து கருக்கான். இந்த ஃபிட் ஃபார்ம் ஆனது டயர் ஃபிட்ன்னு தானே சொல்லுவாங்க. இவன் என்ன இதை இப்போ திடீர்னு உபயோகப்படுத்துகிறான். இந்த ஃபிட் ஃபார்மை இவ்வளோ ஓப்பனில் வந்து உபயோகப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நினச்சிருக்கான். ஏன்னா இந்த ஃபிட் ஃபார்முங்கிறது இந்த டயர் ஃபிட்டுங்கிறது ஒவ்வொரு சில கிடைக்கும், ஒவ்வொரு சில கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க. இவனோட ஓப்பன் டைப்பில் இருக்க அந்த ஒரு டயர் ஃபிட் வந்து இன்னும் முழுமையாக அவன் கற்றுக்கல, அரை குறையாக தான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கான். அவன் வந்து அந்த டைகர் ஃபிட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாக்காண்டி அங்கேருந்து ஓடியாந்து வந்துருக்கான். அப்படியே ஓடியாந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி அதே ஆங்கிள் வச்சு நம்ம ஹீரோ வந்து அந்த டைகர் ஃபிட்டை காப்பி பண்ணியிருப்பான். அது மற்றவங்களுக்கு தெரியாது. ஹீரோ அவனுக்கு எதிராக ஆப்போசிட்டில் அவனோட ஃபார்ம் வச்சுக்கு நின்றுருக்கான் நம்ம ஹீரோ. சரி நான் எதுக்காக விட்டு கொடுக்க போகிறேன் உன்ட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து என்னோட புல் பலத்தை நான் உன்ட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிறேன். அடுத்த சீனில் அங்கேருந்து அந்த பஞ்சானதை வைக்கிறான் நம்ம ஹீரோ. அந்த பஞ்ச் வச்சோன்னே அவன் வந்து கொஞ்சம் பின் தள்ளப்படுறான். இப்படி பின் தள்ள போடுறத நினைக்கிறான். இவன் என்ன இவ்வளோ பெரிய அட்டாக் வந்து 2 பேர் ஃபிட்டும் ஒரே மாதிரி மோதிருக்கு. அதாவது இந்த டைகர் ஃபிட்டானது ஒரே மாதிரி மோதிருந்தா ஒரு 2 பேரும் பின் தள்ளப்படுவாங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து நிறைய நின்றுவான். இது எப்படி சாத்தியம்? இவன் எப்படி என்னை இப்படி அடிக்க முடிஞ்சிச்சு? நான் அவனோட ஸ்ட்ரென்த்லேயும் கூட பலத்துலேயும் கூட எப்படி இவன் என்னை அடிக்கலாம்? இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு அடுத்த சீன் அங்கே அவன் வந்து பின்தள்ளப்பட்டிருக்கான். இது என்னோட ஃபிட்டானது அவன்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்துக்கிருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த டயர் ஃபிட்டை வச்சுக்கிட்டு திரும்பி நம்ம பர்ன்ஸ் கேட் வந்து அட்டாக் பண்ண வந்துருக்கா. இப்படி பார்த்துக்கிட்டு பர்ன்ஸ் கேட் அட்டாக் பண்ணியிருக்கிற இவன் எப்படி என்னை தோக்க வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் இருக்கான். என்னோட வாழ்க்கை லட்சியம் இதெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துக்கிருக்கான். இவன் அடி வாங்கினதே இவன் மனசில் நினச்சிருக்கான். ஏன்னா நான் என் அப்பாக்கிட்ட இப்படி நான் கோழை ஆகிட்டேனே, என் அப்பா இப்படி பார்த்துக்கிருக்காரே அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்த்தா இது இம்பாசிபிளான விஷயம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்கிருக்கு. அதோட இங்கே கிங்கை பார்த்துக்கிருக்கான். இதுக்கு பேர் தான் டைகர் ஃபிட்டு. இதை எப்படி இவனால் இவனுக்கு எப்படி இந்த ஸ்கில்லை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கான். இப்படியே பார்த்துருக்கோமோ அங்கே பர்ன்ஸ் காட்டா இது எப்படி உனக்கு தெரியும் இந்த ஸ்கில்லை பற்றி, இந்த ஃபிட் ஃபார்ம் பற்றி உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம பர்ன்ஸ் காட்டை நம்ம ஹீரோட்ட கேட்டுக்கும்போது இந்த ஸ்கில்லை பற்றி எனக்கு தெரியாது, அதோட இந்த ஸ்கில்லை வந்து நீ தான் எனக்கு கற்றுக் கொடுத்த, அதாவது நீ அட்டாக் பண்ணுறது ஓப்பன் நிறையா இருந்துச்சு, உன்னைய பார்த்துட்டு நான் அந்த ஸ்கில்லை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கா. இப்படி சொல்லி இந்த சாப்டரான எபிசோடான இந்த இடத்துல முடியுது. அடுத்து ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அதோட நம்ம வாய்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அதாவது என் வாய்ஸ் வந்து ஸ்பீடாக தான் இருக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்கேன். அது நார்மலாக என்னால் பேச முடியும். பட் ஆனால் வீடியோ மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய வாய்ஸ் ஆனது ஓரளவு நார்மலாக இருக்கும்போது திடீர்னு ஸ்பீட் ஆகிரும். இதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் சின்ன வயசுலேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதை என்னால் முறியடிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய எஃபெக்ட் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபெக்ட் எனக்கு பண்ணுங்கள். அது வரைக்கும் அடுத்த நல்ல எபிசோட சந்திப்போம்.